என் அன்பான பிள்ளையே, இந்த வீடியோவை நீ இப்போது கேட்பது சாதாரணமல்ல. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீ சிரித்த நேரத்தையும் நான் பார்த்தேன். நீ அமைதியாக அழுத இரவுகளையும் நான் பார்த்தேன். உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் நீ உன் இதயத்தில் வைத்துக்கொண்ட வலிகளையும் நான் அறிவேன். நீ பல முறை நினைத்தாய், என் ஜெபம் தேவனிடம் சென்றதா? நான் இவ்வளவு கஷ்டப்படும்போது தேவன் எங்கே இருக்கிறார்? என் பிள்ளையே, நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரியவில்லை. நீ தனியாக இருக்கிறேன் என்று நினைத்த அந்த இரவில் கூட நான் உன் அருகில் இருந்தேன். நீ கண்ணீர் விட்ட அந்த நிமிடத்தில் உன் கண்ணீரை நான் பார்த்தேன். உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த வேதனையை எனக்கு மறைக்க முடியாது. ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒரு செய்தியைச் சொல்ல வந்திருக்கிறேன். நீ கேட்கும் இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது உன் வாழ்க்கையை மாற்றும் செய்தி. நீ இப்போது கடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது என் சக்தியை விட பெரியதல்ல. நீ கதவுகள் மூடப்பட்டு விட்டது என்று நினைக்கிறாய். ஆனால் நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. என் மூடும் கதவை யாராலும் திறக்க முடியாது. என் பிள்ளையே, நீ இவ்வளவு நாட்களாக காத்திருந்த அந்த பதில் இன்று உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும். நீ இழந்தது எல்லாம் நான் மீண்டும் கொடுக்க முடியும். நீ இழந்த சமாதானத்தை நான் திரும்பக் கொடுக்க முடியும். நீ இழந்த சந்தோஷத்தை நான் மீண்டும் உன் வாழ்க்கையில் நிரப்ப முடியும். நீ இப்போது சோர்வாக இருக்கிறாய். நீ பல முறை முயற்சி செய்தாய், ஆனால் பல விஷயங்கள் தோல்வியடைந்தது. அதனால் நீ உன்னையே சந்தேகப்பட ஆரம்பித்தாய். நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா? என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? என் பிள்ளையே, நீ தோல்வி அல்ல. நான் உன்னை தோல்வியாக உருவாக்கவில்லை. நீ ஒரு காரணத்திற்காக உருவாக்கப்பட்டவன். நீ இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டவன். இப்போது உன் வாழ்க்கையில் இருள் இருக்கலாம், ஆனால் இருள் என்றென்றும் நீடிக்காது. விடியல் வரப்போகிறது. நீ இந்த செய்தியை கேட்கும் நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன். நீ பார்க்க முடியாத இடங்களில் கூட நான் உனக்காக வழிகளை தயாரிக்கிறேன். நீ முடியாது என்று நினைத்த விஷயங்கள் என் கையில் சாத்தியமாகும். நீ நம்பிக்கையை இழந்த அந்த இடத்தில் நான் நம்பிக்கையை விதைக்கிறேன். நீ கதவுகள் மூடப்பட்டு விட்டது என்று நினைத்த இடத்தில் நான் புதிய கதவுகளை திறக்கிறேன். என் பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பமாகும். நீ நீண்ட நாட்களாக சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரத்தை என் கைகளில் கொடு. நீ தனியாக அதை சுமக்க வேண்டியதில்லை. நான் உன் பாரத்தை சுமக்க வந்திருக்கிறேன். நீ என் மீது நம்பிக்கை வை. நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் விட்டுச் செல்ல மாட்டேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்று நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறேன். நீ இதை நம்பினால் நீ அற்புதத்தைக் காண்பாய். நீ இதை விசுவாசித்தால் நீ மாற்றத்தைக் காண்பாய். நீ இதை முழு இதயத்துடன் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். ஏனெனில் நான் இன்னும் அற்புதங்களை செய்யும் தேவன். நான் இன்னும் நோய்களை குணமாக்கும் தேவன். நான் இன்னும் உடைந்த இதயங்களை சரி செய்யும் தேவன். நான் இன்னும் நம்பிக்கையில்லாத இடத்தில் நம்பிக்கையை உருவாக்கும் தேவன். என் பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் உள்ளது. நீ மறக்கப்பட்டவன் அல்ல. நீ தள்ளப்பட்டவன் அல்ல. நீ தேவையற்றவன் அல்ல. நீ என் பிள்ளை. நான் உன்னை நேசிக்கிறேன். நீ நினைப்பதற்கும் அதிகமாக நான் உன்னை நேசிக்கிறேன். அதனால்தான் இந்த செய்தியை இன்று உன் காதுகளுக்கு கொண்டு வந்தேன். இது ஒரு சீரற்ற சம்பவம் அல்ல. இது என் திட்டம். நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறேன். என் அன்பான பிள்ளையே, நீ இன்னும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அது ஒரு காரணத்திற்காக. பலர் இந்த செய்தியை பார்க்கிறார்கள், ஆனால் சிலருக்கு மட்டுமே இது இதயத்தில் பேசும். ஏனெனில் இந்த செய்தி குறிப்பாக உனக்காக. நீ பல நாட்களாக ஒரு பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். உன் இதயத்தில் நீ மட்டும் அறிந்த ஒரு ஜெபம் இருக்கிறது. அதை யாரிடமும் சொல்ல முடியவில்லை. உன் குடும்பத்திற்கும் சொல்லவில்லை. உன் நண்பர்களுக்கும் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஜெபத்தை நான் கேட்டேன். நீ அமைதியாக இருந்த அந்த இரவிலும் நான் உன் குரலை கேட்டேன். நீ கண்ணீர் விட்ட அந்த நிமிடத்திலும் உன் இதயத்தின் குரலை நான் புரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, நான் மௌனமாக இருந்தேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். சில கதவுகளை நான் மூடினேன். அது உன்னை தண்டிக்க அல்ல, அது உன்னை பாதுகாக்க.
சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி சென்றார்கள். அது உன் தோல்வி அல்ல, அது என் திட்டம். ஏனெனில் அவர்கள் நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்ல முடியாது. நான் உன் வாழ்க்கையில் சரியான மனிதர்களை கொண்டு வருகிறேன். நீ இப்போது உணரும் அந்த தனிமை நிரந்தரமல்ல. நான் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறேன். நீ இப்போது ஒரு சோதனை காலத்தை கடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சோதனை முடிந்த பிறகு சாட்சியம் வரும். இன்று நீ அழுகிறாய், ஆனால் நாளை நீ சிரிப்பாய். இன்று நீ போராடுகிறாய், ஆனால் நாளை நீ வெற்றி பெறுவாய். என் பிள்ளையே, நீ எத்தனை தடவை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ நினைப்பதற்கும் அதிகமாக நான் உன்னுடன் இருக்கிறேன். உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சிலர் உன்னை குற்றம் சாட்டியிருக்கலாம். சிலர் உன்னை இகழ்ந்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை அறிவேன். நான் உன் இதயத்தை அறிவேன். நீ உள்ளுக்குள் நல்லவன். நீ பலருக்கு உதவ நினைத்தாய். நீ நல்ல வாழ்க்கை வாழ நினைத்தாய். ஆனால் பல விஷயங்கள் தவறாகப் போய்விட்டது. அதனால் நீ உன்னையே கேள்வி கேட்டாய். ஏன் என் வாழ்க்கை இப்படியாகிறது? என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை வீணாக விடமாட்டேன். நீ சந்தித்த ஒவ்வொரு காயமும் ஒரு நாளில் ஒரு சாட்சியாக மாறும். நீ அனுபவித்த ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நாளில் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். நான் உடைந்ததை சரி செய்யும் தேவன். நான் இழந்ததை திருப்பிக் கொடுக்கும் தேவன். நான் சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கும் தேவன். நீ இப்போது நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன், நீ காத்திருந்த அந்த அற்புதம் நெருக்கமாக இருக்கிறது. நீ இப்போது பார்க்க முடியவில்லை, ஆனால் விரைவில் நீ பார்க்கப் போகிறாய். நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கப் போகிறேன். அந்த கதவு திறந்தவுடன் யாராலும் அதை மூட முடியாது. நீ இதுவரை பார்த்திராத அளவுக்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன். என் பிள்ளையே, ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. நம்பிக்கையை விடாதே. நீ சோர்ந்து போனாலும் நம்பிக்கையை விடாதே. நீ பயந்தாலும் நம்பிக்கையை விடாதே. ஏனெனில் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அற்புதங்கள் நடக்கும். நான் உன் வாழ்க்கையில் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை விட்டுப் போகவில்லை. நான் உன் அருகில் இருக்கிறேன். இப்போது இந்த நிமிடத்தில் கூட நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் இதயத்தில் அமைதி வர ஆரம்பித்தால் அது என் இருப்பின் அடையாளம். நீ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் உள்ளத்தில் நம்பிக்கை எழுந்தால் அது என் குரல். என் பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் செய்கிறேன். உன் இதயத்தை திறந்து வை. உன் வாழ்க்கையை என் கைகளில் ஒப்படை. நான் உன்னை வழிநடத்துவேன். நான் உன்னை காப்பாற்றுவேன். நான் உன்னை ஆசிர்வதிப்பேன். மிக விரைவில் நீ உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பார்த்து அதிர்ச்சியடைவாய். ஏனெனில் நான் செய்யப்போகும் விஷயங்கள் மனிதர்களால் செய்ய முடியாதவை. நான் தேவன். எனக்கு சாத்தியமில்லாதது எதுவுமில்லை. என் அன்பான பிள்ளையே, நீ இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கிறாயென்றால் உன் இதயத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அது சிறிய நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த சிறிய நம்பிக்கையே பெரிய அற்புதங்களின் ஆரம்பம். நீ வாழ்க்கையில் பல கதவுகள் மூடப்பட்டதை பார்த்திருக்கிறாய். நீ முயற்சி செய்தாய். நீ ஜெபித்தாய். நீ காத்திருந்தாய். ஆனால் சில சமயங்களில் எதுவும் நடக்கவில்லை என்று உனக்கு தோன்றியது. அந்த நேரங்களில் நீ மனமுடைந்தாய். சில சமயங்களில் நீ என்னை கேள்வி கேட்டாய். கடவுளே, நான் ஏன் இவ்வளவு காத்திருக்க வேண்டும்? என் பிள்ளையே, நான் தாமதிக்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் தப்பாக செயல்பட மாட்டேன். நான் சரியான நேரத்தில் செயல்படுகிறேன். நீ காத்திருந்த அந்த நேரங்கள் வீணாகப் போகவில்லை. அந்த நேரங்களில் நான் உன்னை தயார் செய்தேன். உன் இதயத்தை பலப்படுத்தினேன். உன் நம்பிக்கையை வளர்த்தேன். ஏனெனில் நான் உன் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை செய்யப்போகிறேன். சில ஆசீர்வாதங்கள் தயார் இல்லாத இதயத்தில் வர முடியாது. அதனால்தான் நான் உன்னை தயார் செய்தேன். என் பிள்ளையே, நீ இப்போது கடந்து கொண்டிருக்கும் இந்த காலம் உன் கதையின் முடிவு அல்ல. இது ஒரு புதிய ஆரம்பம். இப்போது உன் வாழ்க்கையில் இருள் இருக்கலாம். ஆனால் இருள் இருக்கும் இடத்தில் ஒளி வருவது உறுதி. நான் அந்த ஒளி. நான் உன் வாழ்க்கையில் புதிய வழிகளை திறக்கப் போகிறேன். நீ முடியாது என்று நினைத்த இடங்களில் நான் வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறேன். மக்கள் சொன்னார்கள், இது முடியாது என்று. ஆனால் அவர்கள் கடவுள் அல்ல. நான் கடவுள்.
நான் சொன்னால் அது நடக்கும். நான் கட்டளையிட்டால் அது நிறைவேறும். என் பிள்ளையே, நீ இப்போது உன் வாழ்க்கையை பார்த்து சில நேரங்களில் பயப்படுகிறாய். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது. அது பாதுகாப்பாக இருக்கிறது. நீ இப்போது பார்க்க முடியாத ஒரு பாதையை நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பாதை உன்னை ஆசீர்வாதத்திற்கு கொண்டு செல்லும். நீ இழந்த வாய்ப்புகளைப் பற்றி கவலைப்படாதே. நான் புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும். நீ இழந்த உறவுகளைப் பற்றி கவலைப்படாதே. நான் நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். நீ இழந்த கனவுகளைப் பற்றி கவலைப்படாதே. நான் புதிய கனவுகளை உன் இதயத்தில் வைக்க முடியும். என் பிள்ளையே, ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. நீ தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ அழும் நேரங்களில் நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்கும் நேரங்களிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல. நான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். என் பிள்ளையே, நீ இப்போது கேட்கும் இந்த செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகலாம். நீ இதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டால் நீ மாற்றத்தைக் காண்பாய். நீ இதை நம்பிக்கையுடன் பிடித்துக்கொண்டால் நீ அற்புதத்தை காண்பாய். ஏனெனில் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நான் வேலை செய்கிறேன். இப்போது நான் உன் இதயத்தில் ஒரு புதிய சமாதானத்தை வைக்கிறேன். நீ பல நாட்களாக தேடிய அந்த அமைதி இப்போது உன் உள்ளத்தில் வர ஆரம்பிக்கும். நீ இந்த வீடியோ முடிந்த பிறகு கூட உன் இதயத்தில் ஒரு புதிய தைரியம் இருக்கும். அது என் இருப்பின் அடையாளம். என் பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். உன் தவறுகளுடன் கூட நான் உன்னை நேசிக்கிறேன். உன் பலவீனங்களுடன் கூட நான் உன்னை நேசிக்கிறேன். நீ முழுமையானவன் இல்லை, ஆனால் நீ என் பிள்ளை. அதனால் நான் உன்னை கைவிட மாட்டேன். மிக விரைவில் நீ உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பார்த்து இது தேவனுடைய வேலை என்று சொல்வாய். அந்த நாளில் உன் கண்ணீர் சந்தோஷக் கண்ணீராக மாறும். அந்த நாளில் உன் இதயம் நன்றி சொல்லும். அந்த நாளில் நீ உன் கதையை மற்றவர்களிடம் சொல்லுவாய். நான் நம்பிக்கை இழந்திருந்தேன், ஆனால் தேவன் என் வாழ்க்கையை மாற்றினார் என்று. என் அன்பான பிள்ளையே, நீ இத்தனை நேரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் உன் இதயத்தில் ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. நீ முதலில் இந்த வீடியோவை திறந்தபோது உன் மனதில் குழப்பம் இருந்திருக்கலாம். உன் இதயத்தில் பாரம் இருந்திருக்கலாம். நீ பல கேள்விகளுடன் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உன் உள்ளத்தில் மெதுவாக ஒரு அமைதி வந்திருக்கிறது. அது சும்மா ஒரு உணர்வு அல்ல, அது என் இருப்பு. நான் உன் இதயத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறேன். நீ பல நாட்களாக தேடிய அந்த சமாதானம் இப்போது உன் உள்ளத்தில் ஆரம்பமாகிறது. என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்திருக்கலாம். சில கனவுகள் உடைந்திருக்கலாம். சில உறவுகள் உடைந்திருக்கலாம். சில வாய்ப்புகள் போயிருக்கலாம். அது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நான் உடைந்ததை புதிதாக உருவாக்கும் தேவன். நான் அழிந்ததை மீண்டும் எழுப்பும் தேவன். நான் சாம்பலிலிருந்து அழகை உருவாக்கும் தேவன். நீ இப்போது தோல்வியாக நினைக்கும் விஷயம் ஒரு நாளில் உன் மிகப்பெரிய சாட்சியாக மாறும். நீ இப்போது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது எல்லாவற்றிலும் என் கை இருந்தது என்று புரியும். என் பிள்ளையே, இப்போது நான் உன்னிடம் ஒரு ஜெபத்தை செய்ய விரும்புகிறேன். நீ இந்த ஜெபத்தை கேட்கும்போது உன் இதயத்தை திறந்து வை. ஜெபம்: என் அன்பான பிள்ளையின் மீது என் ஆசீர்வாதம் இருக்கட்டும். அவன் வாழ்க்கையில் இருந்த பயம் இப்போது விலகட்டும். அவன் இதயத்தில் இருந்த கனமான பாரம் இப்போது அகலட்டும். நான் அவனுக்கு புதிய தைரியத்தை கொடுக்கிறேன். நான் அவன் இதயத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கிறேன். அவன் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் இருந்தால் நான் புதிய கதவுகளை திறக்கிறேன். அவன் முன்னிருக்கும் தடைகள் என் சக்தியால் அகலட்டும். அவன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கட்டும். அவன் வீட்டில் சமாதானம் இருக்கட்டும். அவன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கட்டும். அவன் மனதில் அமைதி இருக்கட்டும். அவன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் அற்புதங்களை அவன் விரைவில் காணட்டும். நான் அவனை காப்பாற்றுகிறேன்.
நான் அவனை வழிநடத்துகிறேன். நான் அவனை ஆசிர்வதிக்கிறேன். அவன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறட்டும். அவன் கண்ணீர் சந்தோஷ கண்ணீராக மாறட்டும். அவன் தோல்விகள் வெற்றியாக மாறட்டும். இன்று முதல் அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் இருக்கட்டும். ஆமேன். என் அன்பான பிள்ளையே, இந்த ஜெபத்தை கேட்டு முடித்த பிறகு ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. நீ தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று, நாளை, எப்போதும். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் வருவேன். நீ என்னை அழைத்தால் நான் பதில் கொடுப்பேன். நீ என்னை தேடினால் நான் உன்னை கண்டுபிடிப்பேன். நான் உன்னை நேசிக்கிறேன்.